மைக்கேல்பட்டியில் போன்று பல்வேறு கிறிஸ்தவ நிலையங்களில், கிறிஸ்தவ கல்வி நிலையங்களில் இவர்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய அந்த இமேஜ், கிறிஸ்தவ நிலையங்களில் படிக்கிற அத்தனை பேருமே மதம் மாற்றிடுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை உடைத்தெறிந்து இருக்கிறது. ஏன்னா நானும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் ஒரே கிறிஸ்தவ பள்ளியில் படித்து வந்தவர் தான். எங்களை ஒரு பாயிண்ட்ல கூட நம்மளை நீங்க மதம் மாறணுங்கிற அந்த ஒரு பேச்சை எடுத்ததாக எனக்கு நினைவுல இல்லை. என்னை குடும்பத்துல 5 பேர் ஒரே ஸ்கூல்ல படிச்சு வெளியில வந்திருக்கிறோம். அப்போ அத்தனை பேர்த்துக்கும் அந்த நிகழ்வு நடக்காத போது இதே மாதிரிதான் பல்வேறு இந்த கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள்ல படுத்த அத்தனை பேரும் இன்றைக்கு இந்தியாவினுடைய பெயரை பல்வேறு துறைகளில் நிலைநிறுத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் குலக்கல்வியை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு கல்வி சூழ்நிலைக்கு கிறிஸ்தவ கல்லூரிகள், கிறிஸ்தவ மேல்நிலை பள்ளிகளும் தடங்களாக இருந்தது மட்டும்தான் இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிற்றெரிச்சல். ஸோ குலக்கல்வியை கொண்டு வந்து கிறிஸ்தவ கல்வி நிலையங்களை மொத்தமாக அழித்து விட்டார்கள், ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக அமைதியாகி விடுவார்கள் அப்படிங்கிறதும். ஏன்னா குலக்கல்வியில என்ன மாதிரியான பாட சூழ்நிலைகள் மக்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ராஜாஜி காலம் தொட்டு இன்றைய காலங்கள் வரைக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு வரதுக்கு அந்த குலக்கல்வி முறையை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் இந்த கிறிஸ்தவ கல்வி நிலையங்களை ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்குவது. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களும் அந்த சூழ்நிலையிலையும் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு மத மோதலாக மாற்றாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த மண் என்றைக்குமே ஒரு பகுத்தறிவான மண் அப்படிங்கிறத நிலைநிறுத்தி இருக்குது.